Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆக வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். களி செய்யறதுக்கு நம்ம அரிசி எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில நான் 100 கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு வந்து மீடியமான ஃபயர்ல வச்சுக்குங்க. இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். அடுத்ததா நான் வெல்லம் வந்து 1 கப் எடுத்துர்க்கேங்க. இது வந்து நான் இந்த கப்ல தான் ரைஸ் வந்து 1/2 கப் எடுத்தேன். அதனால 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்தை நம்ம கடாயில சேர்த்துட்டு தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா அரிசி எடுத்த 1 கப் எடுத்தீங்கன்னா 3 கப் அளவு தண்ணி அளந்து ஊத்திக்கங்க. இது நல்லா கரையட்டும். அடுத்து நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் மாவா அரைக்க வேணாம். ஒரு ரவா பதத்துக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க நம்ம போட்ட வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா இதில் ஏதாவது மண்ணு கல் இருந்தால் கூட நம்ம இது மாதிரி செஞ்சுட்டு வடிகட்டும் போது எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள் அதில் நம்ம வடிகட்டும் போதே நிறைய தூசிகள் வருது. அதுக்காக தான் வடிகட்டிக்கிறது. அடுத்ததான் நம்ம கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை இந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மாவை இது கூட சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடியில் போய் தங்கிக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து கடாயில் தான் செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இதே ப்ரொசீஜர் தான். வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 3 கப் அளவு தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். களி இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கிறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த அரிசியும் பருப்பும் நல்லா நம்ம வறுத்துட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்குது. இதை நீங்கள் பச்சையாக கூட செய்யலாம், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வறுத்துட்டு செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கிளறும் போதே எனக்கு நல்ல அந்த வாசம் வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா சூடானதும் நம்ம முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சிங்க. முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம களியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு களி நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இந்த மாதிரி பதம் இருக்கும்போது தான் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா களி நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சுங்க. திருவாதிரை அன்னைக்கு கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.